வணக்கம் சிவன் ஸ்டோரிஸ் 276. நேற்று ஒரு நம்ம பேரில் புது குழந்தை ஒன்று பிறந்துச்சு. யாருன்னு பார்த்தா கடைசியாக ஐயப்பனா. ஸோ அதனால் இப்போ அவர் வந்ததுனால கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம். ஐயோ ஹரிகரனுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு 90 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போன பாட்டுல ஹரிக்கும் ஹரனுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்த ஹரிஹரனை மணிகண்டனை பார்த்தோம். இப்ப நம்ம சிவன் சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் அந்த பையன் அந்த மணிகண்டனை பத்தி ரொம்ப பெருமையா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது தான் புள்ள மணிகண்டன் வளர 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 கூடவே அவனோட தைரியம், வலிமை, அறிவுன்னு எல்லாமே சேர்ந்து வளரும். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே தவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஆத்ம சக்தியை பத்தி உணர ஆரம்பிச்சிருவான்னு பையனை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறார். ஆனா அந்த சமயம் நம்ம நந்தி கொஞ்சம் கவலையாகி, பிரபு ஆனா நம்ம புள்ள மணிகண்டை இப்படி அரண்மனையில வளருமா அப்படிங்கிற அந்த மேட்ரு இந்த மகிஷிக்கும் தெரியும் இல்லையா, அவ எப்படி சும்மா இருப்பா அப்படின்னு கேட்க நம்ம சிவனும் கண்டிப்பா நந்தி மகிஷி இன்னும் வெறியோட அட்டாக் பண்ணணுங்கிற எண்ணத்தோட தான் இருப்பா. அவ அப்படி நினைக்க அவ அவளோட அழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பான்னு அர்த்தம். ஆனா மகிஷி மட்டும் மணிகண்ட பிறந்ததுல கவலையோட பயந்துகிட்டு இல்ல. யாரு இப்ப நம்ம மகிழ்ச்சி கிட்ட பெருசா மணிகண்டனை பார்த்து பயம் இல்லை. ஆனா பயம் இருக்கிற சில பேரு மணிகண்டனை சுத்தி அந்த அரண்மனையிலேயே இருக்கிறதா சிவன் சொல்றார். புது கேரக்டரை பத்தி ஏதோ எடுத்து சொல்றாரு நினைக்கிறேன். அதே மாதிரி மணிகண்டனோட அந்த அரண்மனை பக்கம் போய் பார்த்தா அந்த இடத்துல மகாமந்திரின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகாராணி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுதுங்க. மகாராணி பக்கத்திலேயே ஒரு வயசு குழந்தை, அவங்களோட குழந்தை நினைக்கிறேன், அது தூங்கிக்கிட்டு இருக்கு. மந்திரியை பார்த்ததும் ராணி என்ன பண்றாங்க, அங்க இருந்த வேலையாட்கள் எல்லாத்தையும் வெளியில அனுப்பிடுறாங்க. வந்த மந்திரி மகாராணி, ஏற்கனவே நீங்க உடம்பு சரியில்லாம கஷ்டத்துல இருக்கிறீங்கன்னு தெரியுது. ஆனா இன்னொரு கஷ்டமான செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்க புருஷன் நம்ம மகாராஜா அவர் எங்க இருந்தோ தூக்கிட்டு வந்த ஒரு அனாதை குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த அனாதை அதுக்கு பிறகு இளவரசனா பட்டம் சுட்ட போறாராம். அப்படி ஒரு காலம் நடந்தா உங்க புள்ள, உங்க வயித்து புள்ள இவன் என்ன அந்த மணிகண்டனுக்கு விசிறி விட்டுட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க போறானா? இதுதான் உங்க புருஷன் உங்களுக்கும் உங்க பையனுக்கும் செய்கிற நியாயமா அப்படின்னு அந்த ஆளு ஒரு மாதிரி ராணியை ஏத்தி விடுற மாதிரி தெரியுதுங்க. அதை கேட்டுவிட்டு இந்த ராணி வேற ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனாலும் அடுத்து என்ன மந்திரி பண்றது, என் பையன் லேட்டா பிறந்துட்டா, ஒரு கால் என் புள்ள மணிகண்டை இந்த அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்னாடி பிறந்திருந்தான்னா இப்ப நாம ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த நிலைமையை வந்திருக்காங்க. எல்லாம் தளபதி அப்படிங்கிற மாதிரி இவங்க எந்த ஐடியாவும் இல்லாம யதார்த்தமா பேசுறாங்க. ஆனா இந்த மந்திரியோ இன்னும் விடாம, அது எப்படி நீங்க தளபதின்னு சொல்லிட்டு விட்டுற முடியுமா என்ன, இன்னும் ஒன்னும் லேட் ஆகல, நான் சொல்றத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பையனுக்கு தான் சிம்மாசனம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க புருஷன் முன்னாடி இப்ப இருக்கிறத விட இன்னும் ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி காட்டிக்கங்க, நடிங்க. எந்த மருந்து மாத்திரை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒன்னும் ஆகாத மாதிரி காட்டிக்கங்க. இதை மட்டும் நீங்க செஞ்சிருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். நான் நம்ம அரச வைத்தியர்கிட்ட சொல்லி புலிப்பால் கொடுத்தா மட்டும்தான் உங்க உடம்பு சரியாகுன்னு ஒரு பொருளையே கிளப்பி விடுறேன். புலிப்பால் அப்படிங்கிற இந்த மேட்டரை கேட்ட உடனேயே நம்ம மணிகண்ட பெரிய வீரநாட்டம் நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு காட்ட நோக்கி போவான். அங்க ஒரு கொடூர புலி இருக்கு. அது நம்ம மணிகண்டனை கடிச்சே தின்னுடும். அவன் சாப்டரே க்ளோஸ் ஆயிருங்கிற மாதிரி இந்த ஆளு பல நாளா தீட்டி வச்சிருந்த அந்த திட்டத்தை பத்தி நம்ம ராணி கிட்ட சொல்லிவிட்டு இது எல்லாம் நான் உங்களுக்காகவும் நம்ம ராஜ்யத்துக்காகவும் தான் செய்யறேன்னு வேற சொல்லிக்கிறான். இதை கேட்டுட்டு அந்த ராணிகாரி ஃபர்ஸ்ட் யோசிச்சாலும் அடுத்து என் பையனுக்கு நியாயம் கிடைக்கணும், அவன் ராஜாவாகணுங்கிறதுக்காக நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், நீங்க ஆக வேண்டியதை பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மந்திரியும் ராணி கிட்ட உங்க ஆணையின்படியே மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட போட்டுவிட்டு அடுத்து திரும்பி மனசுக்குள்ளேயே போடி முட்டா பயப்புள்ள, நான் என்ன உன் பையனுக்காக இதையெல்லாம் செய்யறேன், மணிகண்டனை தூக்குவேன், அடுத்து உன் புள்ளைய தூக்குவேன், அதுக்கப்புறம் நானே அந்த சிம்மாசனத்துல உட்கார வேண்டிய அப்படின்னு இவன் தனியா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். சரி நம்ம மணிகண்டன் எங்கடா இந்நேரம் வளர்ந்திருப்பானே அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ பயிற்சி, போர் பயிற்சி இதெல்லாம் நடக்கிற அந்த இடத்துல இருக்கிறான். அங்க நிறைய நாள் ஆயிருக்கு. அவன் அந்த பயிற்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு பெரிய ஆளு, நம்ம மணிகண்டனோட குரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பயிற்சியில நம்ம ஹீரோவுக்கும் இந்த குருவுக்கும் பயிற்சியிலேயே ஒரு சண்டை மாதிரி வந்திருக்குங்க. சும்மா ட்ரைனிங்காக சண்டை போட்டுக்கிறாங்க. மணிகண்ட வாழ குரு பக்கம் தூக்கி போட சண்டை ஆரம்பமாகுது. சண்டையில இந்த மந்திரி அவன் ஏதோ நம்ம மணிகண்டனை இப்பவே கொல்லணுங்கிற மாதிரி ஒரு பரம எதிரி கூட சண்டை போடுற மாதிரி வாழ வச்சு தொடர்ந்து அட்டாக் பண்றான். ஆனா நம்ம மணிகண்ட அந்த அட்டாக்கை எல்லாம் ரொம்ப சூப்பரா தாண்டி அப்படியே அழகா சண்டை போட்டு கடைசியில அந்த மந்திரிகாரனையே சாவின் விளிம்புக்கே கொண்டு போய் நிக்க வச்சிடறான். ஆனா அப்பவும் அந்த ஆளு அடங்காம திரும்பி நிக்கிற நம்ம மணிகண்டனை தாக்க வரான். சரியா அந்த சமயம் அங்க ஒரு வீரன் ஓடி வந்து இளவரசே வாங்க சீக்கிரம், மகாராணிக்கு உடம்பு சரியில்லையா, உங்க அப்பா அவங்கள உடனே கூட்டிட்டு வர சொன்னார்னு சொல்ல நம்ம மணிகண்டன் தான் ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிக்கிட்டு ஓடுறாரு. இந்த மந்திரியோ போடா டேய் போடா இன்னைக்கு உன் சாவு உறுதிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. அப்போ போர் பயிற்சி ஏரியால கூட்டம் எல்லாம் கலைஞ்சு எல்லாரும் அரண்மனையை நோக்கி ஓடுறாங்க. ராணிக்கு என்ன பஞ்சாயத்துன்னு பாக்குறதுக்காக எல்லாரும் ஓடுறாங்க. அப்ப அப்படியே ஒரு பாறைக்கு பின்னாடி காட்டுறாங்க. இப்ப நடந்த எல்லாத்தையும் ஒருத்தன் மறந்து நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் நம்ம எருவு மாட்டுக்காரி மகிழ்ச்சி மாதிரியே கொம்போட இருக்கிறான். சோ அவளோட ஆளாத்தான் இருக்கும் போல. அவன் எல்லாரும் போனதும் ஓ இந்த பொடி பையன் தான் மணிகண்டனா, நாம இவனை பத்தி மகிழ்ச்சி கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ணி அப்படியே நாம அங்க நம்ம சிவன் மணிகண்டை இப்ப வளர்ந்துட்டு இருக்கிற அந்த ஏரியா பக்கம் இருக்கிற பஞ்சாயத்துக்களை ஒவ்வொன்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில ராணி கூட சும்மா தான் இருப்பாங்க போல.
ஆனா இந்த மந்திரி சும்மாவே இருக்க மாட்டாங்கிற மாதிரி தெரியுது. அவன் நிச்சயம் நம்ம மணிகண்டனுக்கு ஒண்ணு இல்லைன்னா இன்னொரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான்னு சொல்ல நம்ம நந்தி ரொம்ப காண்டாயி, அதப்படி அந்த ஆளு நம்ம பையன் கிட்ட அப்படி நடந்துக்கலாம், இனிமே அந்த ஆளு ஏதாவது செஞ்சான்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க பிரபு, நான் நிச்சயம் அவனை தண்டிக்காம விட மாட்டேன்னு கோவமா சொல்லிட்டு இருக்கிறார். இதை கேட்டுட்டு நம்ம ஜீவன் சிரிச்சுக்கிட்டே, நந்தி அப்படி இல்ல, மணிகண்டனை உனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை நல்லா பாத்துக்கணுங்கிற எண்ணத்துலதான் நீ அப்படி சொல்றேன்னு நல்லா புரியுது. ஆனா இது மணிகண்டனோட பஞ்சாயத்து, இது அவனோட ப்ராப்ளம், அதை அவன் தான் டீல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து தவமெல்லாம் செஞ்சதுனால பையனுக்கு தான் யார் அப்படிங்கிற அந்த மேட்டர் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. சோ நம்ம யாரோட உதவியுமே அவனுக்கு தேவை கிடையாது, அவனே எல்லாத்தையும் டீல் பண்ணிப்பான்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்லிட்டு இருக்கிறேன். கட் பண்ணி அப்படியே நாம நம்ம மணிகண்டனோட ஒருத்தர் இருந்தாரு, அவரே பிடிச்சு கட் பண்ணி ராமாவே நடந்துகிட்டு. ஒரு பக்கம் நல்லா குத்துக்கள் மாதிரி இருக்கிற இந்த மகாராணி அவங்க ராஜாவோட கையை பிடிச்சுக்கிட்டு, ஐயோ என்னால தாங்க முடியலையே, ரொம்ப முடியலையே, எந்த மருந்து எனக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறே, நான் இப்பவே செத்துருவேன் போலயே, என் பையன் நான் செத்தா அனாதை ஆயிடுவானே, என் பையனை நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு என் புள்ளைய கைவிட்டுறாதீங்க அப்படின்னு ஓவரா ஆக்டிங்க போட நம்ம ராஜா பதறிக்கிட்டு இந்த வைத்தியர்கிட்ட போய், என்ன இப்படி பண்றீங்க, என்ன மருந்து வேணும் என்கிட்ட சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டமானாலும் நானே அந்த மருந்தை கொண்டு வந்து கொடுக்குறேன், எங்க இருந்து வேணாலும் நான் மூலிகை எடுத்துட்டு வர தயாராக இருக்கிறேங்கிறாரு. அதை கேட்டுவிட்டு இந்த ரெண்டு கூட்டு கலவாணிகளும், அதான் நம்ம வைத்தியனும் மந்திரியும் அவங்க ஏற்கனவே போட்டு வச்ச அந்த திட்டத்தின்படி, ராஜா நமக்கு தேவையான மருந்து புலிப்பால், எஸ் புலியோட பால் வேணும், அதுதான் ஒரே மருந்து, அதை குடிச்சாதான் ராணிக்கு சரியாகும், இல்லைன்னா அவங்க சீக்கிரமாகவே செத்துருவாங்க. ஆனா புலிப்பால் அதை யாரு கொண்டு வருது, யாரு அவரவ ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரி ஒரு டிஸ்கஷனே நடத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சமயம் நம்ம மணிகண்டன் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி, நான் காட்டுக்கு போறேன், நான் புலிப்பாலை எடுத்துட்டு வரேன்னு சொல்ல நம்ம ராஜா, மகனே நீயா என்ன சொல்ற, உன்னை என்னால கஷ்டப்பட வைக்க முடியாது, நீ எல்லாம் ஒண்ணு போக வேண்டாம்னு சொல்லிடுறாரு. ஆனா நம்ம மணிகண்டனோ, இல்லப்பா யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்தாதானே புலிப்பால் கிடைக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அம்மாவுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேன்னா நானே போயிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட நம்ம ராஜா என்னதான் கவலைப்பட்டாலும் கடைசியில சரிமகனே அப்படின்னு மணிகண்டனை மனசே இல்லாம அனுப்புறாரு. அனுப்பும்போது கூட சிவனை மனசுல நினைச்ச மகாதேவா என் பையனை பாத்துக்கங்க, அவன் கூடவே இருங்கன்னு கை கூப்பி வேண்டிக்கிறார். இன்னொரு பக்கம் நம்ம சிவன் கைலாய மலையில இருந்தே அந்த வேண்டுதலை கேட்டுட்டு, ராஜா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், அடுத்து உங்களுக்கு தெரிய வந்துரும் யாரோட பாதுகாப்பை நினைச்சு நீங்க இப்போ ஃபீல் பண்றீங்களோ அவனோட வேலையே இந்த உலகத்தை பாதுகாக்கிறது தான், அது உங்களுக்கு கூடிய விரைவில் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சோ ஃபைனலா இப்போ நம்ம மணிகண்டன் காட்டுக்கு போய் புலிப்பால் எடுக்க கிளம்பிடுறாரு. கட் பண்ணி இந்த மகிழ்ச்சியை காட்ட அந்த ஒற்றன் மாதிரி ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் மணிகண்டனை பார்த்ததை போய் சொல்லி எல்லாத்தையும் ஓலரை கொட்டிடுறான். இந்த மகிழ்ச்சி வேற, ஓ ஹரிஹர புத்திர இப்ப இளவரசனா போர் பயிற்சி எல்லாம் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்கானுங்களா, அவனுக்கு கொடுக்கட்டும் நானும் பாக்குறேன், பையன் போர்க்கலையில எவ்வளவு தூரம் தெரிச்சி ஆகுறான்னு பாக்குறேன் அப்படின்னு இவன் ரொம்ப திமிரா டயலாக் விட்டுட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம மோகினி பிராமரி தேவி இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஏரியா பண்றாங்க. அங்க நம்ம சிவனோட டாலிங்க தேவி ரொம்ப சின்சியரா தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கைலாய மலையில இருந்து தேவியை பார்த்துட்டு நம்ம சிவன் ரொம்ப ஃபீல் பண்ணி, இன்னும் கொஞ்ச காலம் தான் டாலிங், சீக்கிரமாவே நீ உன்னோட உண்மையான ரூபத்துல என் பார்வதியா வந்துருவேன்னு சொல்ல நம்ம தேவியும் இதை கேட்டுட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மோகினி, இப்ப நாம தவத்தோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோமா, இனிமே அந்த கடைசி கட்ட தவ நிலையை அடையிறது தான் பாக்கி. அந்த நிலையை நீ அடைஞ்சிட்டேன்னா இந்த மகிழ்ச்சிங்கிற கேரக்டர் செத்த உடனே அந்த தேனி கூட்டம் அவகிட்ட அடப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த தேனீக்கள் எல்லாம் அங்க இருந்து ரிலீஸ் ஆயிடும். உடனே நீ உன்னோட உண்மையான பார்வதி ரூபத்துக்கு வந்துடலாம். சோ நாம முன்னேற்பாடா இருக்கணும். சிவனை அடைய நீ எப்படி ஃபர்ஸ்ட் எப்போ சக்தியோட முதல் அவதாரம் தட்சரோட பொண்ணு அவங்க பிறந்தாங்க இல்லையா, அப்ப கூட அவங்க இதே மாதிரி கடுமையான தவமெல்லாம் புரிஞ்சு பல கஷ்டத்துக்கு பிறகுதான் சிவனோட சேர்ந்திருப்பாங்க இல்லையா, அப்ப எப்படி தவம் செஞ்சியோ அதே மாதிரி தவத்தை தான் இப்ப நீ செய்ய போற. சோ என்ன பண்ணணுங்கிறது உனக்கே தெரியும், அதை செய்யணும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நம்ம தேவியும் அந்த அமர்நாத் குகையில பனி லிங்கத்தை நோக்கி அப்படியே தவம் செஞ்சது எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. தட்சனுக்கு பொண்ணா இருந்து தவம் பண்ணதுல இருந்து பார்வதியா சிவனை அடைவதற்காக பர்வதராஜனோட மகனா இருந்து தவம் செஞ்சதுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வந்து போகுது. முழு மனசோட சிவனை மனசுல நினைச்சு அவங்க ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் சம்பந்தமே இல்லாம நம்ம சப்தரிஷிகளை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் பயங்கர எக்ஸைட்மெண்டோட ஒரு எரிமலை மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஏரியாவை பார்த்தா அங்க ஒரு 11 கால வைரவர்கள் நின்று அந்த எரிமலையை பாதுகாத்துட்டு இருக்காங்க. நம்ம சப்தரிஷிகள் கால பைரவர்கள் கிட்ட வணக்கத்தை வச்சு, நாங்க எல்லாரும் ஏன் இங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மேட்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்ப நாங்க நினைக்கிறது நடக்கும்னு கேட்க நம்ம பைரவர்களோ சீக்கிரமாகவே நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிமலையவே பிளக்க வைக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் வெடிச்சு செதற வச்சுட்டு 11 கால பைரவர்களும் அங்க இருந்து மறைஞ்சிடறாங்க. எரிமலை வெடிச்சு செதறத ஏதோ ஒரு பெரிய அதிசயத்தை பாக்குற மாதிரி சப்தரிஷிகள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு புரியல, பின்னாடி பார்க்கலாம். இந்த பக்கம் மகிழ்ச்சியை காட்ட அவ படு வேகமா கையில வாளோட பயங்கர ஆவேசமா ஒரு காட்டு பகுதியில நடந்துகிட்டு இருக்கிறா. அதே காட்டு பகுதியில தான் நம்ம மணிகண்டனும் கையில கோடாரி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதத்தோட புலியை தேடி புலி பாலுக்காக போய்கிட்டு இருக்கிறார். கடைசியில தேடி 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 புலியை கண்டுபிடிச்சிடறாரு. ஃபர்ஸ்ட் என்னதான் அந்த புலி மணிகண்டனை பார்த்துட்டு பயங்கரமா கர்ஜனை செஞ்சுட்டு இருந்தாலும்
இருந்தாலும் அடுத்து நம்ம மணிகண்டன் அந்த புலியை தொட்டு தடவி கொடுக்க அந்த புலியே கொஞ்சம் சமாதானமாகி நம்ம மணிகண்டனோட செல்ல பிராணி மாதிரி ஆயிடுது. அழகா நம்ம மணிகண்டன் கூடவே நினைக்குது. அடுத்து நம்ம சிவன் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இல்லையா, நம்ம ஹீரோ மணிகண்டனுக்கு தன் வாழ்க்கையோட நோக்கம் என்ன, தான் யாருங்கிற எல்லா மேட்டரும் ஆல்ரெடி தெரியும்னு சொல்லியிருந்த மாதிரியே என்னதான் இவரு புலிப்பாலை எடுக்க காட்டுக்கு வந்திருந்தாலும் புலியை அடக்கின பிறகும் கூட தான் அடக்க வேண்டிய உண்மையான ஆளு அந்த மகிழ்ச்சி தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை அடக்கிறதுக்காக காட்டுக்குள்ள நடந்து போறான். அந்த புலியும் நாய்க்குட்டி மாதிரி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. கடைசியில நம்ம மணிகண்டனும் மகிழ்ச்சியும் நேருக்கு நேர் ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிறாங்க. இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம தேவாதி தேவர்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க இந்த மகிழ்ச்சி ஒன்னதான நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், வாடா வா, நான் தேடிக்கிட்டு இருந்தது நீதானே, உன்னை ஏன் தெரியுமா இந்த புலி கொல்லாம விட்டுருக்கு, ஏன்னா நீ சாக வேண்டியது ஏன் கையில தாண்டா அப்படின்னு சொல்றா. நம்ம மணிகண்டனும் உன்னோட அகங்காரத்தை நான் அழிச்சே தெரிவேன்னு களத்துல இறங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கும் அந்த அரக்கிக்கும் வால் சண்டை கடைசியில இந்த மகிழ்ச்சியோட வால் கீழே விழுந்துருங்க. ஆனாலும் இந்த மகிழ்ச்சி அடங்காம மாடு மாதிரி எருவு மாடு மாதிரி அவளோட கொம்ப வச்சு நம்ம ஹீரோவையும் தவிர அவர் கரெக்டா உஷாராகி தன்னோட காலை நடுவுல விட்டு அந்த மகிழ்ச்சியை தடுக்கி விழ வச்சிடறான். அடுத்து இந்த அரக்கியோட தொட மேலேயே காலை வச்சு அவளை நகர முடியாத மாதிரி பண்ணிட்டு கையில கோடாரி மாதிரி ஒரு ஆயுதம் வச்சிருந்தாரு இல்லையா, அதை வச்சு இந்த மகிழ்ச்சியோட கழுத்தை அப்படியே வெட்டுற, தலைய ஒரே சீவர அவளோட கழுத்து அறுபட்ட நிலையில ரத்தம் கொப்பளிக்க கீழே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான், மகிழ்ச்சி செத்துட்டா அப்படின்னு இந்த தேவபல்க இந்திரன் எல்லாரும் ரொம்ப குஷியா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம மணிகண்டன் அவரோட கோடாரி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு மாதிரி கோவமும் ஆவேசமும் கலந்த ஒரு முத்திரை வச்சு ஸ்டெப் எல்லாம் போட்டு ஒரு தாண்டவ டான்ஸையே போட்டுக்கிட்டு இருக்காரு. கடைசியா ஃபைனலா ஒரு ஸ்டெப்பை போட்டுவிட்டு சங்கரனும் நாராயணரும் சேர்ந்த அந்த ரூபத்துல மகிழ்ச்சிக்கு ஒரு தெய்வீக காட்சியை கொடுக்கிறார். அதை பார்த்துட்டு உயிர் போற நிலைமையில இந்த மகிழ்ச்சிக்கு புத்தி வருது. அகங்காரத்தினால நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு இந்த அடியேனை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே உசுரையை விட்டுறான். சோ மகிழ்ச்சி ஒரு வழியா செத்துட்டா. ஆனா நம்ம மணிகண்டன் இன்னுமே அவரோட தாண்டவ போஸ்ல தான் நிக்கிறார். என்னடா இவருக்கு ஏதாவது பிரச்சனையான பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இவர் இப்ப ஆடிக்கிட்டு இருக்கிறது ஆனந்த தாண்டவமா. சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை. மணிகண்டனோட இந்த ஆனந்த தாண்டவத்தினால உலகமே ரொம்ப சந்தோஷமாக ஆக போகிறதுன்னு நம்ம நாரதர் ரொம்ப குஷியா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்ப கைலாயமலை பக்கம் காட்ட அங்க நம்ம சிவன் மணிகண்டனோட இந்த தாண்டவத்தை பார்த்துட்டு எப்படி இந்த தாண்டவத்தால ஒரு கெட்ட சக்தி உலகத்தை விட்டு போச்சோ அதே மாதிரி ஒரு நல்ல சக்தி உலகத்துல தோன்ற போகுது அப்படிங்கிற நம்ம சிவன் எதை மீன் பண்ணி சொல்றாருன்னு பார்த்தா, கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம்ல நம்ம சப்தரிசிகள் எல்லாம் ஒரு எரிமலையை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. அங்க கூட காலபைரவர்கள் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த எரிமலை இப்போ பொழந்துகிட்டு வெடிக்குது. அந்த இடத்திலேயே ஒரே புகமூட்டமா கிளம்புது. ஆனா அந்த எரிமலைக்குள்ள ஒரு ஆளையே ஆக்குபை பண்ற அளவுக்கு 6 அடிக்கு ஒரு பெரிய புத்து இருக்குங்க. தொடர்ந்து சிவம் சிவம் சிவம்னு வேற மந்திரம் போட்டுக்கிட்டே இருக்கு. எங்க இருந்துடா இந்த சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தா அதுவும் அந்த 6 அடி புத்துக்குள்ள இருந்துதான் அந்த சவுண்டு வருது. எரிமலை இப்படி வெடிச்சதுல அந்த புத்துமே ஒரு மாதிரி விழுகிற ஸ்டேஜ்ல இருக்குங்க. அப்படி இருந்தும் கூட சிவம் சிவம்ங்கிற அந்த சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்குது. ஏதோ ஒரு சிவனோட மகாபக்தர் இதுக்குள்ள இருக்கிறார் போல, அவருக்கு நிச்சயம் நம்ம சிவனோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைச்சிருக்கும். அவர் தான் தொடர்ந்து சிவம் சிவம்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அங்க அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே கூட்டமா கூடுறாங்க. சரி, யார் அந்த மகாபக்தர்னு உள்ள போய் பார்க்கலாமே அந்த மக்கள் எல்லாரும் பிளந்த அந்த எரிமலைக்குள்ள டிராவல் பண்ண பாக்குறாங்க. ஆனா இப்பதான் எரிமலை வெடிச்சிருக்கு இல்லையா, சோ தொடர்ந்து பெரிய பெரிய பாறாங்கற்களா அப்படியே கீழே விழுகுது. பட் அதையெல்லாம் கூட பொருட்படுத்தாம ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பிளந்த எரிமலைக்குள்ள போறாங்க. நம்ம சிவனும் இந்த காட்சியை எல்லாம் பார்த்துட்டு ஃபேஸ்ஃபுல்லா சிரிப்போட நின்னுகிட்டு இருக்கிறார். அதை நோட் பண்ணிட்டு நம்ம கணேசரும் நந்தியும் உங்க முகம் ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, உங்க சிரிப்போட அர்த்தம் என்ன மேட்டர்னு விசாரிக்க நம்ம சிவனோ லகுலேஷ் அப்படின்னு ஒத்த பதில சொல்றாரு. சொல்லிட்டு இனி வரப்போற காலங்கள்ல உங்க 2 பேருக்கும் எல்லாமே விளக்கமாக புரியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அத்தியாயத்தை நாம லாஸ்ட் ஸ்டெப்லயே விட்டுட்டு வந்துட்டோம், அதை முதல்ல முடிக்கணும்னு சொல்றாரு. தேவியை மீன் பண்ணி தான் இவர் இப்படி பேசுறாருன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நம்ம கணேசரும் அப்பாடா அம்மா அவங்களோட ஒரிஜினல் ரூபத்துல மறுபடியும் கைலாயமலைக்கு வந்துருவாங்க ஜாலி அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பிராமரி தேவி பக்கம் போய் பார்த்தா அவங்க மோகினி சொன்ன மாதிரியே அந்த கடைசி நிலையை அடைய தொடர்ந்து ஓம் நமச்சிவாயான சிவ மந்திரத்தையே சொல்லி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மோகினி அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால அவங்களோட மோகினி ரூபத்துல இருந்து நார்மலான விஷ்ணு ரூபத்துக்கு ஒரு மாற்றி பண்ணி வந்துடுறாரு. அப்ப அந்த ஏரியா பக்கம் பிரம்மா சிவன் 2 பேரும் எல்லாரையும் கூட்டிட்டு அங்க வந்துடுறாங்க. எல்லாரோட முன்னிலையும் நம்ம நாராயணர் அவரோட நெத்தியில இருந்து ஒரு சக்தியை வர வச்சு தேவியை சுத்தி அந்த ஒரு கேபின் மாதிரி இருக்குதுல்ல அதை எடுத்து விட்டு அந்த மந்திர கட்டுகளை எடுத்து விட்டு, தங்கச்சி உன் தவம் முடிஞ்சிருச்சு, இனி நீ உன்னோட நார்மல் ரூபத்துக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம தேவியா அவங்களோட சீட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. கண்ண மூடி அவங்களோட சக்தியை அடக்க ஆரம்பிக்க அதே சமயம் அங்க இந்த மகிழ்ச்சி ஜெயில போட்டு வச்சிருந்தால அந்த தேனீக்கள் அது எல்லாம் ரிலீஸ் ஆகுதுங்க. சோ ஃபைனலா நம்ம தேவி பிராமரி
தேவி ரூபத்துல இருந்து நார்மல் பார்வதி தேவி ரூபத்துக்கு மாறிடுறாங்க. அதை பார்த்த அங்க இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். நம்ம சிவன் எல்லாம் சொல்லவே வேண்டாம், முழுக்க சிரிப்போட கண்ணில் ஆனந்த கண்ணீரோட நின்றுட்டு இருக்கிறார். நம்ம தேவியும் கூட ஆனந்த கண்ணீரோட சிவன் பக்கம் திரும்பி சுவாமின்னு கூப்பிட நம்ம சிவனும் பார்வதினு கூப்பிட்டுட்டு தேவி கிட்ட போய் அவரோட யூசுவல் ஸ்டைல்ல கண்ணீரை தொடச்சு விட்டு, பார்வதி நீ சொன்ன மாதிரியே நாம இந்த கஷ்டத்தையும் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு நம்ம தேவியும், ஆமா சுவாமி, ஆனா என்னோட அண்ணன் நாராயணர் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ரொம்ப நன்றி அண்ணா, என்ன நீங்க என் புருஷன் கூட சேர்த்து வச்சிட்டீங்க. இனி நீங்க உங்க பொண்டாட்டி கூட சேர வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல நம்ம நாராயணர் அவரோட டார்லிங்கான லட்சுமி தேவி பக்கம் திரும்பி, லட்சுமி நீ மட்டும் எனக்கு முழு துணையோட இல்லாம இருந்திருந்தா இது எதுவுமே என்னால செஞ்சிருக்க முடியாதுன்னு தன்னோட நன்றியை தான் பொண்டாட்டி லட்சுமி தேவிக்கு சொல்றாரு. அதை கேட்டுவிட்டு நம்ம லட்சுமி தேவி ரொம்ப பெருந்தன்மையாக, அட என்னப்பா எல்லாரும் சும்மா நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கும் கூட தான் ஆதிசக்தியை மறுபடியும் அவங்க ஒரிஜினல் ரூபத்துல பார்க்கணும்னு ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருந்துச்சு. எதுக்கு இந்த நன்றி எல்லாம் நமக்குள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த நன்றி சொல்லக்கூடிய பாட்டை முடிச்சு வைக்கிறாங்க. அதே சமயம் நம்ம சிவன், ஆமா கரெக்ட், நன்றி சொன்னது எல்லாம் போதும், இந்த அத்தியாயத்தை நாம முடிக்க வேண்டிய இன்னொரு பெரிய கடமை நமக்கு இருக்கு, அதை போய் முடிக்கலாம்னு கேட்க, அதை போய் முடிக்கலாமான்னு கேட்க இந்த ஓல் குரூப் அந்த கடமையை முடிக்க கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க எந்த கடமையை பத்தி பேசுறாங்கன்னா நம்ம மணிகண்டன். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம மணிகண்டன் புலி மேல ஏறி சும்மா ஜம்முன்னு சவாரி பண்ணிட்டு வந்து நிக்கிறார். புலி பாலத்தான கேட்டீங்க, புலியே நான் கொண்டு வந்துட்டேன், எவ்வளவு பால் வேணுமோ கறந்துக்குங்கிற மாதிரி நம்ம மணிகண்டன் வந்து சிரிச்சிட்டு நிக்கிறார். யாருமே செய்ய முடியாததை இந்த பையன் எப்படா செஞ்சாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த மகாமந்திரியும் ராணியும் பார்த்துட்டு வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. நம்ம ராஜாவும் கூட பயங்கர ஷாக்ல தான் இருக்கிறார். ஆனா அப்பதான் அவரு நம்ம சிவன் பிராமணரா வந்து, இந்த பையன் ஒரு அற்புதமான பாலகன், இவனுக்கு 12 வயசு ஆகும்போது உங்க பையனோட உண்மையான பேர் என்ன, அவன் பிறப்பின் நோக்கம் என்ன, அவன் ரகசியம் என்னன்ற எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லிருப்பாரு இல்லையா. அதையெல்லாம் நினைச்சுட்டு, அட இப்ப நம்ம பையனுக்கு 12 வயசாச்சு, அப்ப அவர் சொன்னதெல்லாம் நடக்கும் போல அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம மணிகண்டன் அவரோட புலி வாகனத்துல இருந்து இறங்கி வானுயர்ந்த சங்கர நாராயண ரூபத்துல அப்படியே காட்சி கொடுக்கிறார். அதை பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாரும் நம்ம மணிகண்டன் அப்படியே வணங்குறாங்க. ராஜா மணிகண்டன் கிட்ட ஓடி போய் அவரோட கால்ல விழுந்து மகன் பாசத்துல, ஆஹா சங்கர நாராயணரா நீங்க, ஹரிஹரனா நீங்க, உண்மையிலேயே நீங்க யாருங்கிற அந்த மேட்டர் எனக்கு தெரியாம போயிருச்சு, உங்களை கொல்றதற்காக இந்த மந்திரியும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து செஞ்ச அந்த சதி எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுறார். இருந்தாலும் அவங்க பண்ண அந்த தப்புக்கு அந்த சதிக்கு அவங்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும்னு இவர் ரொம்ப ஆவேசமாக சொல்ல நம்ம ஹீரோவோ அதெல்லாம் தேவையில்லை ராஜா, அவங்க 2 பேரும் என் வாழ்க்கையோட நோக்கத்தை தான் நிறைவேற்றுவதற்கு ஒரு மீடியா மாதிரி செயல்பட்டாங்களே ஒழிய ஒன்னும் பெரிய பஞ்சாயத்து இல்ல, என் பிறப்பிற்கான அந்த நோக்கம் நிறைவடைந்து விட்டது, இனி நான் இந்த ராஜ்யத்துல இருக்க மாட்டேன், நான் கிளம்பி ஆகணும்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறேன். அதே சமயம் மகனே நீ கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வேலை இருக்குடா அப்படின்னு நம்ம விஷ்ணுவும் சிவனும் பேசிக்கிட்டே அவங்க ஜோடியோட அந்த ஏரியா பக்கம் வராங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம மணிகண்டன் ரொம்ப சந்தோஷமாகறார். அடுத்து நம்ம ராஜா சிவன் விஷ்ணு கிட்ட, நீங்க 2 பேரும் உங்களோட வாரிசை என்கிட்ட கொடுத்து என்ன உங்க பையனை வளர்க்க வச்சு என் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாத்திட்டீங்க, ரொம்பவே நன்றி அப்படின்னு இவர் சொல்லி வணங்க நம்ம சிவனோ, ராஜா நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை ரொம்ப சரியாக செஞ்சிருக்கிறீங்க, மணிகண்டனோட அருள் உங்க குடும்பத்துக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் சதா காலத்துக்கும் இருக்கும்னு வாழ்த்துகிறார். அதை கேட்டுட்டு நம்ம ராஜாவும் சந்தோஷமாகி ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம மணிகண்டனை பார்த்துட்டு, மகனே உனக்காக கோயில் ஒண்ணு நான் கட்டணும்னு நினைக்கிறேன், அங்க உங்க பக்தர்கள் உங்களுக்கான பூஜை அர்ச்சனை எல்லாமே செஞ்சுப்பாங்க, ஆனா உங்களுக்கான அந்த இடத்தை நீங்க தான் காட்டணும், நீங்க இடத்தை காட்டிட்டீங்கன்னா நான் உங்களுக்காக கோயிலை கட்ட ஆரம்பிச்சிருவேன்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம மணிகண்டனும் நம்ம சிவ விஷ்ணு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அடுத்து தன்னோட 2 கைகளையும் உயர்த்தி அவரோட சக்தியை யூஸ் பண்ணி ஒரு வில்லையும் அம்பையும் வர வைக்கிறார். அடுத்து அதை வச்சு ஒரு அம்பைய அது ரொம்ப தூரம் போய் ஒரு கல் மலையில போய் குத்திக்கிட்டு நிக்குது. இதுதான் நீங்க கேட்ட அந்த இடம்னு நம்ம மணிகண்டனும் சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ராஜா, அந்த ஏரியா நீங்க எய்த அந்த அம்பு விழுந்த அந்த ஏரியாவோட பேரு சபரிமலையா, நிச்சயம் அந்த சபரிமலையில உங்களுக்காக நான் கோயில் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம மணிகண்டன், சரி இனி நான் கிளம்பி ஆகணும்னு ராஜா சிவன் விஷ்ணு எல்லாரையும் வணங்கி ஒரு கும்பிட போட்டுவிட்டு அவரோட புலியையும் கூட்டிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடறாரு. நம்ம மணிகண்டன் கிளம்பினதும் நம்ம சிவனும் நாராயணரும், இப்ப நீங்க மணிகண்டனுக்காக கட்ட போற அந்த கோவில் அங்க அவரோட சக்திகள் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும், நம்ம இன்ஜினியர் கடவுள் விஸ்வகர்மாவே வந்து உங்களுக்கு சபரிமலையில கோயிலை கட்டி தருவார், கோயில் கட்டுறதோட மட்டும் இல்லாம நம்ம மணிகண்டனோட சிலையை பரசுராமரே வந்து ஸ்தாபிப்பார், இந்த கோயில்ல மணிகண்டனை எல்லாரும் ஐயப்பன் அப்படிங்கிற அந்த பெயரோட வழிபடுவாங்கன்னு சபரிமலையோட சிறப்புகளை சொல்லி முடிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ராஜா ரொம்பவே எக்ஸைட் ஆகி, ஐயப்பாவா, ஐயப்பன், ஐயா அப்படின்னா நாராயணர், அப்பன் அப்படின்னா மகாதேவர், 2 பேரோட இணைந்த பெயரா தான் ஐயப்பனாக ஒரு அருமையான பெயர் சூட்டி இருக்கிறீங்கன்னு ராஜாவும் சந்தோஷப்படுகிறார். அதே சமயம் இந்த பக்கம் இடிஞ்சு விழுந்துட்டு இருந்துச்சுல ஒரு எரிமலை, அங்க போய் பார்த்தா அங்க ஊர் மக்கள் எல்லாரும் இருந்தாலும் பார்த்து ரொம்ப பத்திரமா சிவம் சிவம் சிவம்னு ஒழுகி எங்கக்கூடிய அந்த திசையை நோக்கியே டிராவல் பண்ணி போறாங்க. அப்படியே உள்ள போய் பார்த்தா அங்க எரிமலையோட மையத்துல இருக்கிறது ஒரு 6 அடி உயர புத்து, அதுக்குள்ள இருந்துதான் சத்தம் வருதுன்னு ஊர் மக்கள் எல்லாரும் அந்த புத்தை சுத்தி நிக்க திடீர்னு அந்த புத்துமே பிளந்து உடையுதுங்க. உள்ள யாரா இருக்கான்னு பார்த்தா உள்ள ஃபுல்லா மண்ணாலேயே கவர் பண்ணப்பட்டு பல நாட்களாக இல்ல பல யுகமா இந்த புத்துக்குள்ளேயே வசிக்கக்கூடிய ஒரு சாமியார
அதுவும் சுயநினைவே இல்லாத இருக்கிற ஒரு சாமியார் மாதிரி கையில குச்சியோட ஒருத்தர் காட்சியளிக்கிறார். இவரை பார்த்துட்டு தான் நம்ம சிவன் கைலாய மலையில இருந்துகிட்டே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறார். சோ இவர் தான் நம்ம சிவன் சொன்ன லகுலேஷாக இருக்குமோ? யார் இவர்? இவரோட பின்புலம் முன்புலம் எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஓம் சுவாமியே. இப்ப அவர் ஏதோ எங்க எல்லாம் போறீங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஐயப்பன் நீங்க, அது நீங்க, இப்ப நகுலேஷ் பார்த்தா அவரும் சிவன் மகனார். ஐயா உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா ஒருத்தனை பெற்று போட வேண்டியது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கோயிலை கட்டி அதை பண்ணி விட்டு நீங்கள் அடுத்ததுக்கு போயிடலாம். என்னவோ பண்ணுங்க சார். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.